ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜிகே டெக் ஜிகே கேமர்ஸ் அஃபிஷியல். நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம புதுசாக ஒரு வாட்ச் தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ போட போகிறோம். இது என்ன வாட்ச்னு பார்த்தீங்கன்னா w26+ வாட்ச் தான், சீரீஸ் 6 தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ச் பார்த்துங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே டப்பாலாம். மற்றும் இந்த வாட்சில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நான் வீடியோவில் எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள் கொடுத்துருங்க. சரி வாங்க வீடியோ பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அது வாட்ச் எடுத்து தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்து தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து யூசர் மேனுவல், அது நீங்கள் படித்து பார்த்து எடுத்து வைங்க. அது ஓரமாக எடுத்து அடிச்சிடலாம். அதை ஓரமாக எடுத்து வச்சுட்ட உடனே சார்ஜிங் கேபிள் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எல்லாத்தையும் விட முக்கியமானது நம்ம வாட்ச் தான். வாட்ச் வந்து இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 3D கர்வ்டாக இருக்கும். கொஞ்சம் ஆப்பிள் வாட்ச் லுக்கு தான் இருக்கும். ஏன்னா இது ஆப்பிளோட க்ளோன். வாட்சோட ஸ்பெக்கு சைடில் போடுறோம், பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வாட்சோட ஸ்பெக். 1.53 இன்ச்சு 44 mm டிஸ்பிளே. பேக் சைடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ரவுண்டாக. அந்த கோல்டு கலர் இது தான் சார்ஜிங் பாயிண்ட்டு. அதில் சார்ஜ் பண்ணிங்கன்னா மேக்னெட்டிக் சார்ஜர் தான் சார்ஜர் ஆகும். சைடில் மைக்கு, அப்புறம் நாபு கொடுத்துருக்காங்க, அதே தான் பவர் ஆனும். ஸ்க்ரோலும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். சைடு பட்டன் தரல. நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வாட்சை பூட் ஆன் பண்ணியிருப்போம். இப்போ வாட்ச் ஆன் பண்ணியாச்சு. லோடிங் ஆகுது. வாட்ச் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து வாட்ச்லேயே வர்றது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே யூஸ் பண்ணி ரிவ்யூ போடுறதுனால நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்க்ரோல் இப்படி கொஞ்சம் நைஸாக சூப்பராக ஒர்க் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரோல்லாம். அப்புறம் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்க வந்து ப்ளூடூத்து நான் கனெக்ட் ஆகிருக்கேன். அப்புறம் ஐ பட்டன் போனீங்கன்னா அபோட் இருக்கும். வாட்ச் பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றும் இது இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் நிறையா பார்த்துங்க. அப்புறம் இது பேட்ரி, அப்புறம் இது அலாரம். 5 அலார்ம்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எடுத்த டூனும் வச்சுக்கலாம். அப்புறம் கியூஆர் கோட், ஆப்பை பற்றி உங்களுக்கு போடுறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு வந்து இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸசைஸ் பட்டனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஃபியூச்சர் வந்திருக்கும். அப்புறம் வந்து ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆப்ஸ் வரும். ஆப்ஸ் வந்து நான் வந்து ஸ்மார்ட் ஸ்டைல் வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஸ்மார்ட் ஸ்டைல் வச்சுட்டோன்னே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து ஆப்பிள் வாட்ச் லுக்கில் வரும். அப்புறம் வந்து வேறு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பட்டனு, மேலே அந்த விட்கெட் பட்டனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இன்டர்ஃபேஸ்லாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேறு என்னென்ன பார்க்குறீங்களோ எல்லாமே பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் இப்படி பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் சொன்ன மாதிரி அந்த நாப்லேயே எல்லாமே பண்ணிடலாம். கொஞ்சம் ஆங்கியான லுக்கு தான் இருக்கும். ஏன்னா இது லோ பட்ஜெட் 2000க்கு இது ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், ஆனால் நைஸாக இருக்கும். ஆனால் ஆப்பிள் வாட்ச் லுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக லேக தான் இருக்கும், ஆனால் லேகெல்லாம் ஆகாது அவ்வளோலாம் இல்லை. அப்புறம் ஹார்ட் ரேட் வரும் நிறையா. அதான் ஹார்ட் ரேட், SpO2. கேமரா வந்து ஷட்டர் பட்டன் மட்டும்தான், ஃபோட்டோலாம் வராது. அப்புறம் இல்லை 45 KB ஸ்டோரேஜ் இருக்குது. ஆன்டி லாஸ்ட்டு. ஃபோன் எங்கன்னா வச்சுட்டிங்கன்னா தேடலாம். அதுக்கடுத்து அதுவும் கனெக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான். இதில் வந்து நீங்கள் ஃபோன் பேசிக்கலாம், கால் பேசிக்கலாம். அதாவது மைக்கு ஸ்பீக்கர் இருக்கிறப்பே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இல்லை வேறு SpO2, ஹார்ட் ரேட்டு இதெல்லாம் எதுவுமே ஒரிஜினல் இல்லை. இது டைலரு. நீங்கள் சீப் கோடெலாம் போடலாம். சீப் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புது ஃபங்க்ஷன் மாதிரி வரும். அப்புறம் சென்ட்ரல் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி 3 ஸ்டைல் இருக்கும். அந்த சன்செட் மாதிரி இருக்குல்ல, அதுதான் கஸ்டம் இதுவே. அது மட்டும் இல்லாமல் இதோட ஆப் வந்து ஆக்டிவ். அதில் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். மற்றும் இந்த வாட்சை பற்றி இப்போ பேக் லைட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். பேக் லைட் வந்து பிளிங்க் ஆகும் எல்லா வாட்ச்லேயும். இதில் பிளிங்க் ஆகாது. ஒரு மாடலில் ஒரு மாதிரி. ஏன்னா இது w26+. ஹார்ட் ரேட்லாம் எதுவுமே ஒரிஜினல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஃபேக்கு தான். ஏன்னா க்ளோன்னால் அப்படி இருக்கலாம். அதாவது ஒரிஜினல் ஆப்பிள் வாட்ச்னால் அதெல்லாம் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்டாப் வாட்ச் இருக்குது. மெசேஜஸ்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் உங்களை லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். ப்ளூடூத் 3.5 அப்புறம் 4.0 2 இருக்குது ஃப்ரெண்ட். அப்புறம் ஸ்லீப் மானிட்டர், அலார்ட்,
நிறையா அப்படி இப்படி ப்ளா 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 மியூசிக் பிளேயர் நிறையா இருக்குது. மியூசிக் பிளேயர் வந்து நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான். அப்புறம் ஸ்மார்ட் ஸ்டைல், அப்புறம் 9 ஐகான்ஸ் பட்டன் அப்படி இருக்குது. 9 ஐகான்ஸில் வந்து அதில் இருக்க முக்கியமான ஐகான்ஸ் மட்டும் வரும். அப்புறம் இந்த வாட்சை பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் ஸ்டைலான லுக்கு இருக்கும். ஸ்ட்ராப்பு வந்து சேஞ்சபிள் தான். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே வந்து கேர்வாக இருக்க மாதிரி தான் தெரியும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் இது டச்லாம் ஓரளவு டீசெண்டாக இருக்கும். ஸ்க்ராட்ச் விழுறதுக்கு ரொம்ப நிறையா வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரோல் பண்ணுறதெல்லாம் செம்ம ஸ்பீடாக தான் இருக்கும். அலார்ம்ஸ்லாம் நீங்கள் இப்போ எக்கச்சக்கமாக வச்சுக்கலாம்லாம் சொல்ல மாட்டேன், 5 தான் வச்சுக்க முடியும். அப்புறம் இதில் ஒரு நியூ ஆப்ஷன்னா பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு ஆப்பை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோலை ஸ்பீடாக பண்ணிங்கன்னா அந்த ஆப் உள்ள டானாக போவோம். இது சீரிஸ் 6னால அப்படி வருது. இது வெறும் காப்பி தான். மாஸ்டர் காப்பிலாம் பார்த்தீங்கன்னா ஹச்எஸில் அதே மாதிரி தான் இருக்கும். இது வெறும் பேஸ் காப்பி தான். ஹார்ட் ரேட்லாம் SpO2லாம் எதுவுமே ஒரிஜினல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சும்மா உங்களுக்கு காமிக்கணும் வேணால் காமிக்கும், வேணால் நீங்கள் சீன் போட்டுக்கலாம். மற்றபடி இந்த வாட்சை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2000 ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். சவுண்டு செக் பண்ணி பாருங்கள். சவுண்டு வந்து ஓரளவு டீசெண்டாக இருக்கும். நான் உங்களுக்கு சவுண்டு காமிக்கிறேன். இதோ கேளுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு கேட்கும். டீசெண்டான கால் குவாலிட்டி இருக்கும். மற்றும் இதை பற்றி வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லவுடாலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு டீசெண்டாக எதிர்பார்க்கலாம். ஒரு நார்மலாக ஒரு கீபேட் ஃபோனில் ஸ்பீக்கர் போட்டு பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த வாட்ச் வந்து எக்ஸ்சேஞ்சபிள் தான். ஸ்ட்ராப்பு மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராப்பு எப்படி வேணால் போட்டுக்கலாம். சென்டரில் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது வரும், ஒரு பிட்கெட் மாதிரி வரும். அதில் நீங்கள் வாட்ச் ஃபேஸஸ் வச்சுக்கலாம். இதில் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வாட்ச் ஃபேஸஸ் அந்த மாதிரி வைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப்